வணக்கம் நண்பர்களே. மாமுனிவர் வேதவியாசரின் முழுமையான வாழ்க்கை வரலாற்றை கூறுவது ஒரு பெரும் காவிய பணியாகும். அவரது பிறப்பு முதல் முக்தி வரையிலான வரலாற்றினை இங்கு விரிவாக கொடுக்க முயற்சித்துள்ளேன். இந்த பகுதியில் வியாசரின் மூதாதையர், அவரது அவதாரம், இளமை காலம் மற்றும் வேதங்களை பகுத்த பெரும் பணி ஆகியவை அடங்கும். வாருங்கள் வீடியோவிற்குள் செல்வோம். பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்த பிரம்மதேவரின் மனதிலிருந்து தோன்றிய மானச புத்திரர்களில் ஒருவரான பிரம்ம ரிஷி வசிஷ்டரின் ஒப்பற்ற பரம்பரையில் வியாசரின் வரலாறு தொடங்குகிறது. வசிஷ்டருக்கும் அருந்ததிக்கும் மகனாக அவதரித்தவர் சக்தி முனிவர். இவர் பெரும் தவ வலிமை கொண்டவர் மற்றும் தன் தந்தையைப் போலவே வேத நெறிகளில் சிறந்தவர். ஒரு சமயம் கல்மாஷபாதன் என்ற மன்னன் சக்தி முனிவரை அவமதித்ததால் முனிவர் அவனை அரக்கனாக மாறும்படி சபித்தார். இதனால் அந்த மன்னன் சக்தி முனிவரையும் அவரது சகோதரர்களையும் கொன்று உண்டான். சக்தி முனிவரின் மனைவியான அத்ருஷந்தி அப்போது கர்ப்பவதியாக இருந்தாள். தன் கணவரின் மறைவால் துயருற்ற அவளை வசிஷ்டர் தேற்றி பாதுகாத்து வந்தார். அத்ருஷந்தியின் வயிற்றில் கருவாக இருந்த போதே வேதங்களை உச்சரிக்கும் வல்லமை பெற்ற ஒரு திவ்யமான குழந்தை வளர்ந்து வந்தது. சரியான காலத்தில் அத்ருஷந்தி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அக்குழந்தைக்கு பராசரர் என்று பெயரிடப்பட்டது. இவரே பின்னாளில் வியாசரின் தந்தையானார். பராசரர் தன் தந்தை அரக்கர்களால் கொல்லப்பட்டதை அறிந்து பெருங்கோபம் கொண்டார். அரக்கர் குலத்தையே அழிக்க எண்ணி ஒரு மாபெரும் யாகத்தை தொடங்கினார். பராசரரின் யாகத்தீயில் எண்ணற்ற அரக்கர்கள் எரிந்து சாம்பலானார்கள். இதை அறிந்த வசிஷ்டர் அங்கு வந்து பழிவாங்கும் எண்ணத்தை கைவிடுமாறு பராசரருக்கு அறிவுறுத்தினார். தன் பாட்டனாரான வசிஷ்டரின் அறிவுரையை ஏற்ற பராசரர் யாகத்தை நிறுத்திவிட்டு கோபத்தை துறந்து பெரும் தவம் செய்ய இமயமலைக்கு சென்றார். பல ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்த பராசரர் சிவபெருமானின் அருளால் முக்காலத்தையும் உணரும் ஞானத்தையும் அசாத்தியமான தவ வலிமையையும் பெற்றார். அதே காலகட்டத்தில் சேதி நாட்டை உப்பரிசர வசு என்ற தர்மநெறி தவறாத மன்னன் ஆண்டு வந்தான். அவனுக்கு ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற போது தன் மனைவியின் நினைவு வந்தது. மன்னனின் உடலில் இருந்து வெளிப்பட்ட விந்துவை ஒரு பருந்து கவ்விச் சென்றது. வழியில் மற்றொரு பருந்துடன் சண்டையிட்ட போது அது யமுனை நதியில் விழுந்தது. யமுனை நதியில் ஆத்ரிகா என்ற பெயருடைய ஒரு தேவலோக அப்சரஸ் பிரம்மாவின் சாபத்தால் மீன் வடிவில் வாழ்ந்து வந்தாள். மீன் உருவில் இருந்த அத்ரிகா அந்த விந்துவை விழுங்கியதால் கர்ப்பமுற்றாள். சில மாதங்கள் கழித்து மீனவர்கள் அந்த பெரிய மீனை பிடித்து மன்னன் உப்பரிசர வசுவிடம் கொண்டு சென்றனர். மன்னனின் ஆணைப்படி மீனின் வயிறு கிழிக்கப்பட்ட போது அதனுள்ளே ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் இருந்தன. மீன் உருவம் நீங்கிய அத்ரிகா சாப விமோசனம் பெற்று தேவலோகம் சென்றாள். மன்னன் ஆண் குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டான். அவனே பின்னாளில் மத்ஸ்ய மன்னனாக ஆனான். பெண் குழந்தையின் உடலில் மீன் வாடை வீசியதால் அந்த பெண் குழந்தையை மீன் பிடித்த தாசர்களுக்கே மன்னன் பரிசாக அளித்து விட்டான். மீனவர்களின் தலைவனான தாசராஜன் அந்த பெண் குழந்தையை தன் சொந்த மகள் போல் பாசத்துடன் வளர்த்து வந்தான். அவளுக்கு சத்தியவதி என்று பெயரிட்டான். சத்தியவதியின் உடலில் எப்போதும் மீன் வாடை வீசிக்கொண்டே இருந்ததால் அவளுக்கு மச்சகந்தி என்ற பெயரும் அமைந்தது. சத்தியவதி வளர்ந்து பருவமடைந்தாள். அவள் தன் தந்தைக்கு உதவியாக யமுனை நதியில் படகு ஓட்டி பயணிகளை மறுகரைக்கு கொண்டு சேர்க்கும் பணியை செய்து வந்தாள். ஒரு நன்னாளில் தன் தவத்தை முடித்துக்கொண்டு தீர்த்த யாத்திரையாக வந்த பராசர முனிவர் யமுனை நதிக்கரையை வந்தடைந்தார். நதியை கடக்க எண்ணிய பராசரர் அங்கிருந்த சத்தியவதியின் படகில் ஏறினார். அவளது அழகை கண்ட முனிவர் வியப்படைந்தார். தனது ஞான திருஷ்டியால் அவளது பிறப்பின் ரகசியத்தை அறிந்து கொண்டார் பராசரர். இவள் மூலமாகவே ஒரு மாபெரும் அவதாரம் நிகழப்போகிறது என்பதை உணர்ந்தார். மகாவிஷ்ணுவின் அம்சமாக உலகிற்கு வேதங்களை எடுத்துரைக்கப் போகும் ஒரு ஞானி இவள் வயிற்றில் பிறக்க வேண்டும் என்பது இறைவனின் சித்தம் என்பதை அவர் அறிந்தார். நதியின் நடுவே படகு சென்று கொண்டிருந்த போது பராசரர் சத்தியவதியிடம் தனது தெய்வீக விருப்பத்தை தெரிவித்தார். முனிவரின் வார்த்தைகளை கேட்ட சத்தியவதி அதிர்ச்சியும் அச்சமும் அடைந்தாள். நான் ஒரு ஏழை மீனவ பெண், நீங்கள் மகா முனிவர் என்று கூறி தயங்கினாள். மேலும் சத்தியவதி, முனிவரே, கரையில் பலரும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பட்டப்பகலில் இது எப்படி சாத்தியம் என்று வினவினாள். அவளது தயக்கத்தை போக்க எண்ணிய பராசரர் தனது தவ வலிமையால் நதியின் அந்த பகுதி முழுவதும் அடர்ந்த பனிமூட்டத்தை உருவாக்கினார். இருள் சூழ்ந்தது போல் அந்த இடம் மாறியது. பனிமூட்டத்தை கண்ட பின்னும் சத்தியவதிக்கு மற்றொரு கவலை இருந்தது. எனது கன்னித்தன்மை அழிந்தால் என் தந்தை என்னை வீட்டில் ஏற்க மாட்டார் என்று வருந்தினாள். பராசரர் அவளுக்கு வரமளித்தார். பெண்ணே, குழந்தை பிறந்த உடனேயே உனது கன்னித்தன்மை மீண்டும் உன்னை வந்தடையும். நீ என்றும் கன்னியாகவே இருப்பாய். சத்தியவதியின் அடுத்த கவலை அவளது உடலில் வீசும் மீன் வாடையை பற்றியது.
என் உடலில் வீசும் துர்நாற்றத்தால் எவரும் என்னை நெருங்க அஞ்சுகின்றனர் என்றாள். பராசரர் சிரித்துக்கொண்டே, இந்த வினாடி முதல் உனது மீன்வாடை மறைந்து உன் உடலில் இருந்து ஒரு யோசனை தூரம் வரை வீசக்கூடிய நறுமணம் கமழும் என்று வரமளித்தார். உடனே அவளது உடலில் கஸ்தூரி வாசனை வீசியது. இதனால் அவள் யோஜன கந்தி மற்றும் கஸ்தூரி கந்தி என்று அழைக்கப்பட்டாள். முனிவரின் வரங்களால் மகிழ்ந்த சத்தியவதி அவரது தெய்வீக விருப்பத்திற்கு சம்மதித்தாள். யமுனை நதியின் நடுவே அமைந்திருந்த ஒரு சிறிய தீவிற்கு படகை செலுத்தினாள். சத்தியவதி அந்த தீவில் பராசர முனிவரின் தவ வலிமையாலும் இறைவனின் சங்கல்பத்தாலும் சத்தியவதிக்கு உடனடியாக கருத்தரிக்கும் பேறு கிடைத்தது. தேவர்கள் மலர் மாறி பொழிய அந்த புனிதமான தீவில் விஷ்ணுவின் அம்சமாக ஒரு ஆண் குழந்தை அவதரித்தது. அக்குழந்தை கருமை நிறத்துடன் தெய்வீக ஒளியுடன் காணப்பட்டது. தீவில் பிறந்ததால் அக்குழந்தைக்கு துவைபாயனன் என்று பெயரிடப்பட்டது. கருமை நிறம் கொண்டிருந்ததால் அவரை கிருஷ்ண துவைபாயனர் என்று அழைத்தனர். பிறந்த சில வினாடிகளிலேயே அக்குழந்தை பராசரரின் தவ வலிமையால் உடனடியாக வளர்ந்து ஒரு வயது வந்த இளைஞனைப் போல தோற்றமளித்தது. இளைஞனாக உருவெடுத்த கிருஷ்ண துவைபாயனர் தனது பிறப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொண்டார். பராசர முனிவர் சத்தியவதியை ஆசீர்வதித்துவிட்டு தன் கடமை முடிந்துவிட்டதாக கூறி மீண்டும் தவம் செய்ய சென்று விட்டார். கிருஷ்ண துவைபாயனர் தன் தாய் சத்தியவதியின் பாதங்களை தொட்டு வணங்கி தான் தவம் செய்ய செல்வதாக கூறினார். சத்தியவதி தன் மகன் பிறந்தவுடனேயே பிரிந்து செல்வதைக் கண்டு கண்ணீர் வடித்தாள். அவளை தேற்றிய துவைபாயனர், தாயே, நீங்கள் எப்போது என்னை நினைத்தாலும் நீங்கள் இருக்கும் இடத்திற்கே வந்து என் கடமையை செய்வேன் என்று உறுதியளித்தார். மகனின் வாக்கை கேட்டு மனமகிழ்ந்த சத்தியவதி நறுமணம் வீசும் உடலுடனும் திரும்ப பெற்ற கன்னித்தன்மையுடனும் தன் இருப்பிடத்திற்கு திரும்பினாள். கிருஷ்ண துவைபாயனர் உலக ஆசைகளை துறந்து பிரம்மச்சாரியாக இமயமலையை நோக்கி காடு வழியாக பயணம் மேற்கொண்டார். பத்ரிகாசிரமம் என்ற புனித இடத்தை அடைந்து அங்கு ஆசிரமம் அமைத்து கடும் தவத்தை தொடங்கினார். பனி படர்ந்த இமயமலையில் அன்னாகாரமின்றி பிரபஞ்சத்தின் ஆதி மூலத்தை நினைத்து பல ஆண்டுகள் அவர் தவம் புரிந்தார். அவரது தவம் 7 உலகங்களையும் வியக்க வைத்தது. தேவர்கள் அவரது தவத்தின் கடுமையை கண்டு ஆச்சரியப்பட்டனர். தவத்தின் பலனாக வேதங்களின் முழுமையான சாரமும் அவர் கண்முன் விரிந்தது. பிரபஞ்சத்தின் ரகசியங்கள் அனைத்தும் அவருக்கு வசப்பட்டன. பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் அருளும் அவருக்கு கிடைத்தது. முக்காலமும் உணர்ந்த மகா ஞானியாக அவர் உயர்ந்தார். கிருஷ்ண துவைபாயனர் தனது தவ வலிமையால் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் இனி வரப்போகும் எதிர்காலத்தையும் தியான நிலையில் தரிசித்தார். துவாபர யுகத்தின் இறுதி கட்டம் நெருங்குவதையும் அடுத்து வரப்போகும் கலி யுகத்தின் தன்மையையும் அவர் தனது ஞான திருஷ்டியால் உணர்ந்தார். கலி யுகத்தில் மனிதர்களின் ஆயுள் குறைந்துவிடும், அவர்களின் அறிவாற்றல் மங்கிவிடும், உடல் வலிமை குன்றிவிடும் என்பதை கணித்தார். தர்மம் வீழ்ச்சியடையும், மக்கள் ஆன்மீக பாதையில் இருந்து விலகுவார்கள் என்பதை நினைத்து அவர் மிகுந்த கவலை கொண்டார். அந்த காலகட்டத்தில் வேதம் என்பது பல லட்சம் மந்திரங்களை கொண்ட ஒரே ஒரு பெருந்தொகுப்பாக பிரிக்கப்படாமல் இருந்தது. இந்த ஒற்றை பெருவேதத்தை அறிவாற்றல் குறைந்த கலியுக மனிதர்களால் படித்து புரிந்து கொள்ளவோ மனனம் செய்யவோ முடியாது என்பதை அவர் அறிந்தார். வேத மந்திரங்கள் காலப்போக்கில் அழிந்து விடாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற மாபெரும் பொறுப்பு தனக்கு இருப்பதை அவர் உணர்ந்தார். இதற்காக இறைவனின் தூண்டுதலால் வேதங்களை பிரித்து தொகுக்கும் பிரம்மாண்டமான பணியை தொடங்க முடிவெடுத்தார். வேத மந்திரங்களை அவற்றின் பயன்பாடு, ஓசை அமைப்பு மற்றும் யாக முறைகளுக்கு ஏற்ப வகைப்படுத்தும் பணியை துவைபாயனர் தொடங்கினார். முதலில் தெய்வங்களை துதிக்கும் தோத்திரங்களான ருக் மந்திரங்களை எல்லாம் ஒன்று திரட்டினார். இந்த ருக் மந்திரங்களின் தொகுப்புக்கு ரிக் வேதம் என்று பெயரிட்டார். இதுவே வேதங்களின் முதல் மற்றும் மிக பழமையான தொகுப்பானது. அடுத்து யாகங்கள், ஹோமங்கள் மற்றும் சடங்குகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதை கூறும் யஜுஸ் மந்திரங்களை வகைப்படுத்தினார். யாக விதிகளையும் செயல்முறைகளையும் கொண்ட இந்த தொகுப்பிற்கு யஜுர்வேதம் என்று பெயரிட்டார். யஜுர்வேதத்தை மீண்டும் சுக்ல யஜுர்வேதம், கிருஷ்ண யஜுர்வேதம் என 2 முக்கிய பிரிவுகளாக அவர் சீரமைத்தார். அதன் பின் இசையுடன் பாடுவதற்கு ஏற்ற வகையில் அமைந்த மந்திரங்களை தனியாக பிரித்தெடுத்தார். இந்த இசை வடிவிலான மந்திரங்களின் தொகுப்பிற்கு சாமவேதம் என்று பெயரிட்டார். இதுவே பிற்கால இந்திய இசைக்கலைக்கு அடிப்படையாக அமைந்தது. இறுதியாக அன்றாட வாழ்க்கை முறைகள், மருத்துவ குறிப்புகள், பிரபஞ்ச ரகசியங்கள் மற்றும் பாதுகாப்பு மந்திரங்கள் ஆகியவற்றை தொகுத்தார். இந்த 4வது தொகுப்பிற்கு முனிவர்களான அதர்வன மற்றும் ஆங்கிரஸ் ஆகியோரின் பெயரால் அதர்வன வேதம் என்று பெயரிட்டார். இவ்வாறு பிரிக்கப்படாமல் இருந்த ஒரே வேதத்தை மக்கள் நன்மைக்காக 4 வேதங்களாக ரிக், யஜுர், சாம், அதர்வன துவைபாயனர் பகுத்தார். சமஸ்கிருதத்தில் வியாஸ் என்றால் பிரித்தல்,
அல்லது பகுத்தல் என்று பொருள். வேதங்களை பகுத்ததால் அவருக்கு வேதவியாசர் என்ற சிறப்பு பெயர் உருவானது. உலக மக்கள் அனைவரும் அவரை கிருஷ்ண துவைபாயனர் என்பதை விட வேதவியாசர் என்றே போற்றி வணங்கத் தொடங்கினர். வேதங்களை மட்டுமின்றி வேதங்களுக்கு விளக்க உரையாக அமைந்த பிரம்ம சூத்திரங்களையும் அவர் இயற்றத் தொடங்கினார். வேதங்களின் சாரத்தை பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வகையில் இதிகாசங்கள் மற்றும் புராணங்களை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு தோன்றியது. வேதங்களை தொகுத்த பின் அவற்றை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து கற்பிக்க தகுதியான சீடர்களை அவர் தேர்ந்தெடுக்க முடிவெடுத்தார். எண்ணற்ற சீடர்கள் வியாசரிடம் கல்வி கற்க வந்தாலும் அவர்களில் மிகச் சிறந்த 4 பேரை அவர் தேர்ந்தெடுத்தார். அவர்கள் பைலர், வைசம்பாயனர், ஜைமினி மற்றும் சுமந்து ஆகிய 4 மாபெரும் முனிவர்கள் ஆவர். இவர்களுடன் புராணங்களையும் இதிகாசங்களையும் கற்பிக்க தனது 5வது சீடரான ரோமஹர்ஷனர் என்பவரையும் அவர் தேர்ந்தெடுத்தார். தனது ஆசிரமத்தில் இந்த சீடர்களுக்கு வேதங்களின் முழுமையான பொருளையும் உச்சரிப்பு முறைகளையும் வியாசர் கற்பிக்க தொடங்கினார். வியாசர் தனது முதல் சீடரான பைலரை அழைத்தார். அவருக்கு ரிக் வேதத்தை முழுமையாக உபதேசித்தார். ரிக் வேதத்தை உலகெங்கும் பரப்பும் பொறுப்பை பைலரிடம் ஒப்படைத்து அதற்கான வழிமுறைகளை அவருக்கு கற்பித்தார். அடுத்து வைசம்பாயனர் என்ற தனது சீடருக்கு யஜுர் வேதத்தின் நுட்பங்களையும் யாக முறைகளையும் கற்றுத்தந்தார். பின்னாளில் ஜனமேஜயன் நடத்திய சர்ப்ப யாகத்தின் போது மகாபாரத கதையை உலகிற்கு எடுத்துரைத்த பெருமை இந்த வைசம்பாயனரையே சாரும். தனது 3வது சீடரான ஜைமினி முனிவருக்கு இசையுடன் கூடிய சாமவேதத்தை வியாசர் போதித்தார். ஜைமினி முனிவர் சாமவேதத்தில் நிபுணத்துவம் பெற்று அதனை தன் சீடர்களுக்கு கற்பித்து ஒரு பெரிய சாமவேத பரம்பரையை உருவாக்கினார். 4வது சீடரான சுமந்து முனிவருக்கு அதர்வண வேதத்தை உபதேசித்தார். வியாசர் மருத்துவம் மற்றும் பல அரிய கலைகளை உள்ளடக்கிய அதர்வண வேதத்தை பாதுகாக்கும் பெரும் பொறுப்பை சுமந்து முனிவர் ஏற்றுக்கொண்டார். 4 வேதங்களையும் 4 சீடர்களுக்கு பிரித்து அளித்ததன் மூலம் வேதங்கள் அழியாமல் பாதுகாக்கப்படுவதை வியாசர் உறுதி செய்தார். வேதங்களை நேரடியாக படிக்கும் வாய்ப்போ அறிவோ இல்லாத எளிய மக்களுக்காக வரலாற்றையும் தர்மத்தையும் கதைகளாக சொல்ல முடிவெடுத்தார். இதற்காக 18 மகா புராணங்களை வியாசர் இயற்றினார். இவற்றில் சிவபுராணம், விஷ்ணு புராணம், பாகவதம் போன்றவை அடங்கும். இந்த புராணங்களையும் இதிகாசங்களையும் உலகிற்கு எடுத்துரைக்கும் பொறுப்பை தனது சீடர் சூத பௌராணிகர் அவர் வழங்கினார். சூத பௌராணிகர் மூலமாகவே நைமிசாரண்யம் என்ற வனத்தில் கூடியிருந்த சௌனகர் உள்ளிட்ட பல முனிவர்களுக்கு புராணங்கள் கூறப்பட்டன. வேதவியாசரின் இந்த அளப்பரிய கொடையால் அவர் உலகத்தின் ஆதி குருவாக போற்றப்பட்டார். இதன் காரணமாகவே ஒவ்வொரு வருடமும் ஆஷாட மாத பௌர்ணமி அன்று வரும் குரு பூர்ணிமா வியாசரின் பிறந்த நாளாக வியாச பூர்ணிமா என்று கொண்டாடப்படுகிறது. வேத நெறிகளை நிலைநிறுத்திய பின் வியாசர் மீண்டும் தனது ஆசிரமத்தில் ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபட்டார். அப்போது ஒரு நாள் அவரது தாய் சத்தியவதியின் நினைவு அவருக்கு வந்தது. முன்புதான் அளித்த வாக்கின்படி தாயின் அழைப்புக்காக அவர் காத்திருந்தார். அதே நேரத்தில் அஸ்தினாபுரத்தில் சத்தியவதி சந்தனு மகாராஜாவை மணந்து குரு வம்சத்தின் மகாராணியாக வாழ்ந்து வந்தாள். குரு வம்சத்தில் ஒரு பெரிய அரசியல் மற்றும் வாரிசு நெருக்கடி ஏற்பட்ட போது சத்தியவதிக்கு தனது மூத்த மகனான வியாசரின் நினைவு வந்தது. தாய் சத்தியவதி மனதார நினைத்த மறுகணமே தனது வாக்கை காப்பாற்ற வியாசர் அஸ்தினாபுரத்தின் அரண்மனையில் தோன்றி குரு வம்சத்தை காக்க தயாரானார். அஸ்தினாபுரத்தின் மன்னரான சந்தனு மகாராஜாவின் மறைவுக்கு பிறகு சத்தியவதியின் மகன்களான சித்ராங்கதனும் விசித்திர வீரியனும் அடுத்தடுத்து அரியணை ஏறினர். சித்ராங்கதன் ஒரு கந்தர்வனுடன் நடந்த போரில் அகால மரணம் அடைய விசித்திர வீரியனுக்கு காசி நாட்டு இளவரசிகளான அம்பிகா, அம்பாலிகா ஆகியோருடன் திருமணம் நடைபெற்றது. ஆனால் விசித்திர வீரியன் குழந்தை பாக்கியம் ஏதுமின்றி கொடிய நோயின் தாக்குதலுக்கு ஆளாகி இளமையிலேயே மரணமடைந்தான். சந்தனுவின் மூத்த மகனான பீஷ்மரோதான் செய்த பிரம்மச்சரிய சபதத்தில் உறுதியாக இருந்தார். இதனால் குரு வம்சத்திற்கு வாரிசு இல்லை என்ற மாபெரும் நெருக்கடி உருவானது. தனது வம்சம் அழிந்துவிடக் கூடாது என்ற பதற்றத்தில் சத்தியவதி காட்டில் தவம் செய்து கொண்டிருந்த தன் மூத்த மகனான வேதவியாசரை மனதார நினைத்தாள். தாயின் அழைப்பை தன் தியானத்தில் உணர்ந்த வியாசர் தான் முன்பு அளித்திருந்த வாக்கின்படி மறுகணமே அஸ்தினாபுர அரண்மனையில் வந்து தோன்றினார். நீண்ட சடாமுடி, தாடி மற்றும் தவ ஒளியுடன் காணப்பட்ட வியாசரை கண்ட சத்தியவதி நிலைமையை விளக்கி, நீயே என் குலத்தை வாழ வைக்க வேண்டும் என்று மன்றாடினாள். அரசனற்ற நாடு அழிந்துவிடும். எனவே நியோக தர்மத்தின்படி விசித்திர வீரியனின் மனைவியருக்கு நீ வாரிசுகளை அளிக்க வேண்டும் என்று சத்தியவதி கட்டளையிட்டாள். உலக ஆசைகளை துறந்த முனிவரான வியாசர் முதலில் தயங்கினாலும் தாயின் ஆணை மற்றும் அரச தர்மம் கருதி அதற்கு சம்மதித்தார்.
எனது ஆக்ரோஷமான தவத் தோற்றத்தைக் கண்டு இளவரசிகள் அஞ்சக்கூடும். எனவே அவர்கள் ஓராண்டு காலம் விரதம் இருக்கட்டும் என்று வியாசர் கூறினார். ஆனால் அரசுக்கு உடனடியாக வாரிசு வேண்டும் என சத்தியவதி வற்புறுத்தினாள். முதலில் மூத்த ராணியான அம்பிகாவின் அறைக்கு வியாசர் சென்றார். அவரது தோற்றத்தைக் கண்ட அம்பிகா அச்சத்தால் தன் கண்களை இறுக மூடிக்கொண்டாள். இதன் விளைவாக அம்பிகாவுக்கு பிறந்த குழந்தை மிகுந்த பலசாலியாக இருந்தாலும் பிறவியிலேயே பார்வையற்றதாக பிறந்தது. பார்வையற்ற மகன் அரசனாக முடியாது என்பதால் சத்தியவதி இளைய ராணியான அம்பாலிகாவை வியாசரிடம் அனுப்பினாள். அம்பாலிகா வியாசரின் தோற்றத்தைக் கண்டு பயத்தால் கண்களை திறந்தே வைத்திருந்தாள். ஆனால் அச்சத்தால் அவளது உடல் வெளிரி போனது. இதனால் அவளுக்கு பிறந்த குழந்தை வெளிரிய நிறத்துடனும் பலவீனமான உடலுடனும் பிறந்தது. முழுமையான ஆரோக்கியமுள்ள வாரிசு அமையாததால் வருத்தமடைந்த சத்தியவதி மீண்டும் அம்பிகாவை வியாசரிடம் செல்லும்படி வற்புறுத்தினாள். ஆனால் அம்பிகா அச்சத்தின் காரணமாக தனக்கு பதிலாக தன் பணிப்பெண் ஒருத்தியை அரச குடும்பத்து ஆடைகளை அணிவித்து வியாசரிடம் அனுப்பினாள். அந்த பணிப்பெண் எந்த அச்சமும் இன்றி முழுமையான பக்தியுடனும் மரியாதையுடனும் வியாசரை வரவேற்று உபசரித்தாள். அவளது பக்தியால் மகிழ்ந்த வியாசர், உனக்கு பிறக்கும் மகன் உலகிலேயே மிகுந்த அறிவாளியாகவும் தர்மத்தின் மறு உருவமாகவும் இருப்பான் என்று வரமளித்தார். அப்படி பிறந்தவரே மகாபாரதத்தின் மிகச்சிறந்த தர்மவானும் நீதிமானுமான விதுரர் ஆவார். வாரிசுகளை அளித்த பின்பு வியாசர் மீண்டும் இமயமலைக்கு சென்று தனது தவ வாழ்க்கையை தொடர்ந்தார். பல ஆண்டுகள் கழித்து பார்வையற்ற திருதராஷ்டிரனை மணந்த காந்தாரி தன் கணவனுக்காக தானும் கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்து வந்தாள். காந்தாரியின் கற்புக்கரசி தன்மையையும் விருந்தோம்பலையும் கண்டு மகிழ்ந்த வியாசர் அவளுக்கு 100 மகன்கள் பிறப்பார்கள் என்று வரமளித்தார். வியாசரின் வரப்படி காந்தாரி கற்பமுற்றாள். ஆனால் 2 ஆண்டுகளாகியும் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. பாண்டவர்களின் மூத்தவன் தருமன் பிறந்துவிட்டான் என்ற செய்தியும் வந்தது. பொறுமை இழந்த காந்தாரி தன் வயிற்றில் ஓங்கி அடித்துக் கொள்ள அவளது வயிற்றில் இருந்து இரும்பு சதை போன்ற ஒரு கரு முண்டம் வெளிப்பட்டது. இதை அறிந்த வியாசர் உடனடியாக அங்கு வந்து, என் வாக்கு என்றும் பொய்க்காது என்று கூறி 100 நெய் குடங்களை ஏற்பாடு செய்ய சொன்னார். அந்த கருமுண்டத்தை 101 துண்டுகளாக வெட்டி 100 மகன்கள் மற்றும் ஒரு மகளுக்காக அவற்றின் மீது குளிர்ந்த நீரை தெளித்து அந்த நெய் குடங்களில் பாதுகாப்பாக வைத்தார். அதிலிருந்து தகுந்த காலம் வந்ததும் துரியோதனன் முதல் துச்சாதனன் வரையிலான 100 கௌரவர்களும் துச்சளை என்ற ஒரு மகளும் பிறந்தனர். துரியோதனன் பிறந்த அன்றே பல துர்நிமித்தங்கள் தோன்றியதை கண்ட வியாசர், இந்த குழந்தை எதிர்காலத்தில் குரு வம்சத்தின் அழிவுக்கு காரணமாக இருப்பான் என்று திருதராஷ்டிரனிடம் எச்சரித்தார். ஆனால் புத்திர பாசத்தால் திருதராஷ்டிரன் வியாசரின் எச்சரிக்கையை பொருட்படுத்தவில்லை. அரக்கு மாளிகை சதியில் பாண்டவர்கள் தப்பிச் சென்ற போது அவர்கள் ஒரு காட்டில் மறைந்து வாழ்ந்தனர். அங்கும் வியாசர் அவர்களை சந்தித்தார். உங்கள் எதிர்காலம் சிறப்பானதாக அமையப் போகிறது. அதுவரை ஏகச்சக்கரம் என்ற கிராமத்தில் அந்தணர்கள் உருவில் வாழுங்கள் என்று பாண்டவர்களுக்கு வியாசர் வழிகாட்டினார். பாண்டவர்கள் துன்பத்தில் தவித்த ஒவ்வொரு கட்டத்திலும் அவர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளை வழங்கி அவர்களை பாதுகாக்கும் அரணாக வியாசர் விளங்கினார். திரௌபதியின் சுயம்பரத்தில் பாண்டவர்கள் வென்ற பின் அர்ஜுனன் வென்ற திரௌபதியை பாண்டவர்கள் ஐவரும் மணக்க வேண்டிய சூழ்நிலை உருவானது. இது தர்மத்திற்கு புறம்பானது என்று திரௌபதியின் தந்தை துருபதன் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது அங்கு வந்த வியாசர் துருபதனை தனியே அழைத்துச் சென்று திரௌபதியின் முற்பிறவி ரகசியங்களை தனது ஞான திருஷ்டியால் விளக்கினார். சிவபெருமானிடம் அவள் முற்பிறவியில் 5 முறை கணவன் வேண்டும் என்று வரம் கேட்டதையும் வியாசர் உணர்த்தினார். முனிவரின் விளக்கத்தை கேட்ட துருபதன் தனது சந்தேகங்கள் நீங்கி பாண்டவர்கள் ஐவருக்கும் திரௌபதியை திருமணம் செய்து வைக்க சம்மதித்தார். குரு வம்சத்தில் தர்மம் எப்போதெல்லாம் தடம் மாறுகிறதோ அப்போதெல்லாம் வியாசர் அஸ்தினாபுரத்திற்கு வந்து திருதராஷ்டிரனை எச்சரிப்பதும் அறிவுரை கூறுவதும் வழக்கம். ஆனாலும் கர்வம் மற்றும் பேராசையால் வியாசரின் பல நல்லுரைகளை கௌரவர்கள் நிராகரித்தனர். இதற்கிடையில் வியாசருக்கு தனக்கு பின் வேத தத்துவங்களை உலகிற்கு எடுத்துரைக்க தகுதியான ஒரு வாரிசு மகன் வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கியது. இதற்காக மேருமலையில் சிவபெருமானை குறித்து பல ஆண்டுகள் கடும் தவம் புரிந்தார் வியாசர். அவரது தவத்தை மெச்சிய சிவபெருமான் பஞ்சபூதங்களைப் போலவும் என்னைப் போலவும் பற்றற்ற நிலையில் ஒரு மகா ஞானி உனக்கு மகனாக பிறப்பான் என்று வரமளித்தார். ஒரு நாள் வியாசர் யாகத்திற்காக சுள்ளிகளை கடையும் போது கிருதாசி என்ற பேரழகான அப்சரஸ் கிளி வடிவில் அங்கு வந்தாள். அவளை கண்ட வியாசரின் சிந்தனை சிதற அரணியில் இருந்து ஒரு தெய்வீகமான குழந்தை தோன்றியது. கிளி ரூபத்தில் வந்த அப்சரஸ் காரணமாக பிறந்ததால் அக்குழந்தைக்கு சுகர் என்று பெயரிட்டார் வியாசர். பிறந்த உடனேயே முற்பிறவி ஞானம் பெற்றிருந்த சுகர்
கங்கை நதியில் இறங்கி தானாகவே தனக்கு உபநயனம் செய்து கொண்டார். வியாசர் அவருக்கு தனது முழு வேத ஞானத்தையும் மகாபாரதம் மற்றும் பாகவத புராணத்தையும் போதித்தார். சுகர் எதன் மீதும் பற்றில்லாத மாபெரும் அவதூதராக வளர்ந்தார். அவர் பெண்களையோ ஆண்களையோ உடல் ரீதியாக பிரித்து பார்க்க பிரம்ம ஞானியாக திகழ்ந்தார். சுகர் ஒரு நாள் முற்றும் துறந்த நிலையில் வீட்டை விட்டு வெளியேறினார். மகனின் பிரிவை தாங்க முடியாத வியாசர் சுகா சுகா என்று அழைத்துக் கொண்டே அவர் பின்னால் ஓடினார். சுகர் எதற்கும் பதிலளிக்காமல் காட்டை நோக்கி நடந்தார். ஆனால் அங்குள்ள மரங்களும் மலைகளும் வியாசரின் குரலுக்கு எதிரொலியாக பதிலளித்தன. பிரபஞ்சம் முழுவதும் தன் மகன் நீக்கமர நிறைந்திருப்பதை உணர்ந்த வியாசர் மகனின் உயர்நிலையை புரிந்து கொண்டு கண்ணீருடன் திரும்பி வந்தார். பின்னாளில் அஸ்தினாபுரத்தின் மன்னரான பரீட்சித்து அபிமன்யுவின் மகன் சாபத்தால் இன்னும் 7 நாட்களில் இறக்கப் போவதை அறிந்தான். மரண பயத்தில் இருந்த பரீட்சித்து மன்னனுக்கு அதே சுக பிரம்ம ரிஷியே நேரடியாக சென்று 7 நாட்கள் தொடர்ந்து ஸ்ரீமத் பாகவதத்தை போதித்து முக்தி அளித்தார். இப்படிப்பட்ட ஒரு ஞானியை உலகுக்கு அளித்த பெருமையும் வேதவியாசரை சாரும். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் இடையிலான பகை முற்றி குருக்ஷேத்திரத்தில் மாபெரும் போர் மூலம் அபாயம் நெருங்கியது. போர் தொடங்குவதற்கு சில நாட்கள் முன்பு வியாசர் திருதராஷ்டிரனின் அரண்மனைக்கு வந்தார். மன்னா, உன் புத்திரர்களால் உலகிற்கு பேரழிவு வரப்போகிறது. எண்ணற்ற வீரர்கள் மடியப் போகிறார்கள். இதை தடுக்க முயற்சி செய் என்று அறிவுறுத்தினார். ஆனால் திருதராஷ்டிரன், நான் பார்வையற்றவன், தர்மத்தின் மீது எனக்கு ஈடுபாடு உண்டு, ஆனால் என் மகன் மீதுள்ள பாசத்தால் என்னால் அவனை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றான். இந்த மாபெரும் போரை நீ கண்களால் காண விரும்பினால் உனக்கு நான் திவ்ய திருஷ்டி, ஞான பார்வை அளிக்கிறேன் என்று வியாசர் கூறினார். அதை கேட்ட திருதராஷ்டிரன் கண்ணீருடன், என் சொந்த பந்தங்கள் வெட்டி கொண்டு சாவதை நான் காண விரும்பவில்லை. ஆனால் போர்க்களத்தில் நடப்பதை நான் உடனுக்குடன் அறிய வேண்டும் என்றான். உடனே வியாசர் திருதராஷ்டிரனின் தேரோட்டியான சஞ்சயனை அழைத்தார். அவருக்கு தனது தவ வலிமையால் திவ்ய திருஷ்டி என்ற தெய்வீக பார்வையை அருளினார். சஞ்சயன் இங்கிருந்தபடியே குருக்ஷேத்திரத்தில் நடக்கும் அனைத்தையும், போர் வீரர்களின் எண்ணங்களையும் கூட தெளிவாக அறிவான். அவனுக்கு ஆயுதங்களால் எந்த பாதிப்பும் வராது என்று ஆசீர்வதித்தார். இந்த சஞ்சயன் மூலமாகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகவத்கீதை முதலில் திருதராஷ்டிரனுக்கும் பின் உலகிற்கும் தெரிய வந்தது. 18 நாட்கள் நடந்த அந்த பெரும் போரில் பல கோடி வீரர்கள் மாண்டனர். தர்மத்தின் பக்கம் நின்ற பாண்டவர்கள் வெற்றி பெற்றனர். போர் முடிந்த பின் இரவோடு இரவாக அஸ்வத்தாமன் பாண்டவர்களின் பாசறையில் நுழைந்து உறங்கிக் கொண்டிருந்த பாண்டவர்களின் 5 குழந்தைகளை கொடூரமாக கொன்றான். இதனால் கோபமடைந்த பாண்டவர்கள் அஸ்வத்தாமனை துரத்திச் சென்றனர். நிலைமை விபரீதமாவதை உணர்ந்த அஸ்வத்தாமன் உலகின் மிக கொடிய ஆயுதமான பிரம்மசிரோ அஸ்திரத்தை ஏவினான். பாண்டவர்களை காக்க அர்ஜுனனும் தன்னிடமிருந்த பிரம்மசிரோ அஸ்திரத்தை ஏவினான். 2 பேரழிவு கணைகளும் வானில் மோதத் தயாராகின. அவை இரண்டும் மோதினால் உலகமே அழிந்துவிடும் என்பதை உணர்ந்த வியாசர் நாரத முனிவருடன் நேரில் தோன்றி அந்த ஆயுதங்களுக்கு நடுவே நின்றார். தனது தவ வலிமையால் 2 அஸ்திரங்களையும் தடுத்து நிறுத்திய வியாசர் இருவரையும் அந்த ஆயுதங்களை திரும்பப் பெறும்படி ஆணையிட்டார். தர்மத்தின் வழியில் நடந்த அர்ஜுனனால் தனது ஆயுதத்தை திரும்பப் பெற முடிந்தது. ஆனால் அஸ்வத்தாமனுக்கு அந்த சக்தி இல்லை. இதனால் அஸ்வத்தாமன் அந்த அஸ்திரத்தின் திசையை மாற்றி அபிமன்யுவின் மனைவியான உத்தரையின் கர்ப்பத்தில் இருந்த குழந்தையின் மீது ஏவினான். கோபமடைந்த வியாசர் அஸ்வத்தாமனின் நெற்றியில் இருந்த பிறவி மணியை பிடுங்கும்படி உத்தரவிட்டு, பின்னர் கிருஷ்ணரின் அருளால் உத்தரையின் கருவில் இருந்த பரீட்சித்து மீண்டும் உயிர் பெற்றான். போர் முடிந்து பேரழிவை கண்ட காந்தாரியும் திருதராஷ்டிரனும் பெரும் துயரத்தில் ஆழ்ந்தபோது வியாசர் நேரில் வந்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி தத்துவங்களை உபதேசித்தார். யுதிஷ்டிரன் அஸ்தினாபுரத்தின் மாமன்னராக முடிசூட்டப்பட்டான். அதன் பின் வியாசர் முனிவர்களுடன் இமயமலையில் உள்ள தனது ஆசிரமத்திற்கு திரும்பினார். தனது தியானத்தின் போது குரு வம்சத்தின் இந்த மாபெரும் வரலாற்றையும் அதில் புதைந்துள்ள தர்ம நெறிகளையும் உலகிற்கு ஒரு இதிகாசமாக தொகுத்து வழங்க வேண்டும் என வியாசர் எண்ணினார். வேதங்களை விட எளிமையாகவும் அனைத்து தரப்பு மக்களும் புரிந்து கொள்ளும் வகையிலும் இது 5வது வேதம் என அழைக்கப்பட வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். ஆனால் லட்சக்கணக்கான ஸ்லோகங்களை கொண்ட இந்த மாபெரும் கதையை தனது மனதில் அவர் சிந்தித்து வைத்திருந்தாலும் அதை எழுதுவதற்கு ஒரு தகுதியான உதவியாளர் தேவைப்பட்டார். மனிதர்கள் எவராலும் இவ்வளவு பெரிய காவியத்தை பிழையின்றி எழுத முடியாது என்பதால் வியாசர் பிரம்மதேவரை நினைத்து தியானம் செய்தார். பிரம்மா அங்கு தோன்றி, வியாசரே, உங்கள் காவியத்தை எழுத முழு தகுதி படைத்தவர், விக்னங்களை தீர்க்கும் விநாயக பெருமானே, அவரை வேண்டுங்கள் என்று கூறினார். வியாசர் செய்த தவத்திற்கு மகிழ்ந்து விநாயக பெருமான் அவர் முன் தோன்றினார்.
வியாசர் தன் கோரிக்கையை விநாயகரிடம் சமர்ப்பித்தார். மகாபாரதத்தை எழுதச் சம்மதித்த விநாயகர் வியாசருக்கு ஒரு நிபந்தனை விதித்தார். நான் எனது எழுத்தாணியை எடுத்து எழுதத் தொடங்கினால் அது எங்கும் நிற்கக்கூடாது. நீங்கள் இடைவெளியின்றி தொடர்ந்து ஸ்லோகங்களை கூற வேண்டும். நீங்கள் நிறுத்தினால் நானும் எழுதுவதை நிறுத்திவிட்டு சென்று விடுவேன் என்றார் விநாயகர். முனிவரோ விநாயகரின் வேகத்திற்கு ஏற்ப தொடர்ந்து சிந்தித்து கூறுவது கடினம் என்பதை உணர்ந்தார். தனது கூர்மையான அறிவால் வியாசர் விநாயகரிடம் ஒரு எதிர் நிபந்தனையை விதித்தார். பிரபு, நான் ஸ்லோகங்களை தொடர்ந்து சொல்வேன். ஆனால் நீங்கள் எந்த ஸ்லோகத்தையும் அதன் முழு பொருளையும் புரிந்து கொள்ளாமல் எழுதக்கூடாது என்றார். விநாயகர் இந்த சவாலை முகமலர்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். வியாசர் ஓம் என்று கூறி மகாபாரத காவியத்தை சொல்லத் தொடங்கினார். விநாயகர் மிக வேகமாக எழுதத் தொடங்கினார். வியாசர் சாதாரண ஸ்லோகங்களை சொல்லும்போது விநாயகர் நொடிப்பொழுதில் எழுதி முடித்து விடுவார். வியாசருக்கு அடுத்த பகுதியை சிந்திப்பதற்கு நேரம் தேவைப்படும் போதெல்லாம் வேண்டுமென்றே மிகவும் கடினமான பல அர்த்தங்களை கொண்ட சிக்கலான ஸ்லோகங்களை கூறுவார். இந்த சிக்கலான ஸ்லோகங்களின் பொருளை விநாயகர் சிந்தித்து புரிந்து கொள்வதற்குள் வியாசர் அடுத்த பல ஸ்லோகங்களை தனது மனதில் தயார் செய்து கொள்வார். இந்த சிக்கலான ஸ்லோகங்களே இன்றும் அறிஞர்களால் வியாச ரகசியம் என்று அழைக்கப்படுகின்றன. மகாபாரதத்தில் இது போன்ற 8800 சிக்கலான ஸ்லோகங்கள் இருப்பதாக வியாசரே அதில் குறிப்பிட்டுள்ளார். இந்த கடினமான ஸ்லோகங்களின் முழுமையான பொருளை தானும் தன் மகன் சுகரும் மட்டுமே அறிவோம் என்றும் வியாசர் கூறியுள்ளார். இவ்வாறாக 3 ஆண்டுகள் இரவு பகலாக இடைவிடாமல் வியாசர் சொல்ல விநாயகப் பெருமான் மகாபாரதத்தை எழுதி முடித்தார். 1,00,000 ஸ்லோகங்களை கொண்ட இந்த மாபெரும் இதிகாசம் உலகில் உள்ள அனைத்து தர்மங்களையும் வாழ்க்கை முறைகளையும் உள்ளடக்கியதாக அமைந்தது. இதில் இல்லாதது உலகில் வேறு எங்குமில்லை என்று போற்றப்படும் அளவிற்கு மகாபாரதம் பிரம்மாண்டமாக படைக்கப்பட்டது. தான் இயற்றிய மகாபாரதத்தை தனது சீடர்களான வைசம்பாயனர் முதலானோருக்கும் தன் மகன் சுகருக்கும் வியாசர் கற்பித்தார். பின்னர் ஜனமேஜயன் விருட்சித்தின் மகன் நடத்திய சர்ப்ப யாகத்தின் போது வியாசரின் சீடரான வைசம்பாயனரால் மகாபாரதம் முதலில் பொதுமக்களுக்கு விரிவாக உரைக்கப்பட்டது. வியாசர் தனது சீடர்கள் மூலம் வேதங்கள் மற்றும் இதிகாசங்கள் உலகெங்கும் பரவி நிலைத்திருப்பதை எண்ணி மனம் மகிழ்ந்தார். வேதங்களை பகுத்து பிரம்ம சூத்திரங்களை இயற்றி மகாபாரதம் என்ற பிரம்மாண்டமான இதிகாசத்தை உலகுக்கு அளித்த பின்னரும் வியாசருக்கு முழுமையான மன அமைதி கிடைக்கவில்லை. சரஸ்வதி நதிக்கரையில் உள்ள தனது ஆசிரமத்தில் தனித்திருந்த வியாசர் தன் உள்ளத்தில் ஏதோ ஒரு வெற்றிடமும் இனம் புரியாத சோகமும் சூழ்ந்திருப்பதை உணர்ந்தார். தர்மத்தையும் கர்ம யோகத்தையும் உலகுக்கு எடுத்துரைத்த நான் ஏன் இன்னும் மனநிறைவு பெறவில்லை என்று தனக்குள் கேள்வி எழுப்பி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினார். அப்போது முக்காலமும் உணர்ந்த நாரத முனிவர் வீணையை மீட்டியபடி நாராயண நாமம் உச்சரித்து வியாசரின் ஆசிரமத்திற்கு வந்தார். நாரதரை வரவேற்று உபசரித்த வியாசர் தனது மனக்குறையையும் அமைதியின்மையையும் அவரிடம் வெளிப்படுத்தி அதற்கான காரணத்தை கேட்டார். நாரதர் சிரித்துக்கொண்டே, வியாசரே, நீங்கள் வேதங்களையும் தர்மசாஸ்திரங்களையும் தொகுத்தீர்கள். ஆனால் முழுமுதல் கடவுளான ஸ்ரீஹரியின் கிருஷ்ணரின் புகழை பாடும் தூய பக்தியை முழுமையாக வெளிப்படுத்தவில்லை என்றார். மனிதர்களின் மனக்குறைகளை நீக்கி அவர்களுக்கு முக்தியை தருவது பகவானின் மீதான தூய பக்தி மட்டுமே. தர்மத்தை விட பக்தியே உயர்ந்தது என்று நாரதர் விளக்கினார். எனவே பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணரின் லீலைகளையும் அவதார மகிமைகளையும் விவரிக்கும் ஒரு மாபெரும் பக்தி காவியத்தை நீங்கள் இயற்ற வேண்டும் என்று நாரதர் அறிவுறுத்தினார். நாரதரின் வார்த்தைகளை கேட்ட வியாசரின் மனம் தெளிவடைந்தது. தனது வாழ்வின் அடுத்த மாபெரும் பணிக்கான நோக்கம் அவருக்கு புரிந்தது. நாரதர் விடைபெற்று சென்றதும் வியாசர் மீண்டும் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்து பரமாத்மாவின் திவ்ய ரூபத்தையும் லீலைகளையும் மனக்கண்ணில் தரிசித்தார். நாரதரின் வழிகாட்டுதலின்படி பக்தியின் சிகரமான ஸ்ரீமத் பாகவதம் என்ற மாபெரும் புராணத்தை வியாசர் இயற்றத் தொடங்கினார். மகாவிஷ்ணுவின் 10 அவதாரங்களையும் குறிப்பாக ஸ்ரீ கிருஷ்ணரின் குழந்தை பருவ லீலைகள் முதல் கீதோபதேசம் வரையிலான அனைத்தையும் இதில் அவர் அழகுறத் தொகுத்தார். 12 ஸ்கந்தங்களையும் 18,000 ஸ்லோகங்களையும் கொண்ட ஸ்ரீமத் பாகவதம் வியாசரால் முழுமையாக படைக்கப்பட்டது. இந்த காவியத்தை எழுதி முடித்த பின்னரே வியாசரின் மனம் முழுமையான அமைதியையும் பேரின்பத்தையும் அடைந்தது. வியாசர் தான் இயற்றிய இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை தனது மகனும் முற்றும் துறந்த முனிவருமான சுக பிரம்ம ரிஷிக்கு உபதேசித்தார். பின்னாளில் மரண விளிம்பில் இருந்த பரீட்சித்து மகாராஜாவுக்கு இதே பாகவதத்தை சுக பிரம்ம ரிஷி உபதேசித்து அவருக்கு முக்தி அளித்தார். பாகவதத்துடன் சேர்த்து பிரபஞ்சத்தின் படைப்பு, தேவர்கள் மற்றும் அரசர்களின் வம்சாவளிகள் அடங்கிய மொத்தம்
18 மகா புராணங்களை வியாசர் உலகிற்கு அளித்தார். விஷ்ணு புராணம், சிவபுராணம், மார்க்கண்டேய புராணம், கருட புராணம் என அனைத்து முக்கிய புராணங்களும் வியாசரின் ஞானத்திலிருந்தே வெளிவந்தன. இதன் மூலம் வேதங்களின் ரகசியங்களை எளிமையான கதைகள் மூலம் பாமர மக்களும் புரிந்து கொள்ளச் செய்தார். வியாசரின் இந்த பணியால் சனாதன தர்மம் என்னும் மாபெரும் விருட்சம் பலமான வேர்களை கொண்டு உலகெங்கும் தழைத்தோங்கத் தொடங்கியது. குருக்ஷேத்திர போருக்கு பின் பாண்டவர்கள் அஸ்தினாபுரத்தை ஆண்டு வந்தனர். திருதராஷ்டிரன், காந்தாரி மற்றும் குந்தி ஆகியோர் அரண்மனையில் அவர்களுடன் வாழ்ந்து வந்தனர். 15 ஆண்டுகள் கழித்து திருதராஷ்டிரனும் காந்தாரியும் உலகப்பற்றை துறந்து வனவாசம் செல்ல முடிவெடுத்தனர். குந்தியும் அவர்களுடன் காட்டுக்கு புறப்பட்டாள். பல ஆண்டுகள் காட்டில் தவம் செய்துவன் அவர்களை யுதிஷ்டிரன் தலைமையிலான பாண்டவர்கள் ஒரு நாள் காணச் சென்றனர். அப்போது வியாசரும் அங்கு வந்தார். குருக்ஷேத்திர போரில் தங்கள் உறவுகளை இழந்த துயரம் காந்தாரிக்கும் குந்திக்கும் இன்னும் இருப்பதை அவர் உணர்ந்தார். அவர்களின் சோகத்தை போக்க எண்ணிய வியாசர் அவர்களை கங்கை நதிக்கரைக்கு அழைத்துச் சென்றார். அன்று இரவு வியாசர் தனது அளப்பரிய தவ வலிமையால் கங்கை நதியிலிருந்து போரில் இறந்த அனைத்து வீரர்களையும் உயிருடன் தோன்றச் செய்தார். பீஷ்மர், துரோணர், கர்ணன், துரியோதனன், அபிமன்யு என போரில் மாண்ட அனைவரும் எந்தவிதமான பகையுமின்றி தெய்வீக ஒளியுடன் நதியிலிருந்து வெளிவந்தனர். திருதராஷ்டிரனுக்கு ஒரு நாள் இரவு மட்டும் பார்வையை அளித்தார் வியாசர். திருதராஷ்டிரன் தனது மகன்களையும் உறவுகளையும் கண்டு மகிழ்ந்தான். இறந்தவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதை நேரில் கண்ட காந்தாரி மற்றும் குந்தியின் மனத்துயரம் முற்றிலுமாக நீங்கியது. பொழுது விடிந்ததும் அந்த மாய தரிசனம் மறைந்தது. வியாசர் மீண்டும் தவ வாழ்விற்கு திரும்பினார். சில காலத்திலேயே காட்டுத்தீயில் சிக்கி முதியவர்களான மூவரும் முக்தி அடைந்தனர். காலம் உருண்டோடியது. துவாபர யுகம் தனது இறுதிக் கட்டத்தை நெருங்கிக் கொண்டிருந்தது. காந்தாரியின் சாபத்தின்படியும் முனிவர்களின் சாபத்தின்படியும் துவாரகையில் யாதவ குலம் தங்களுக்குள் போரிட்டுக் கொண்டு முற்றிலுமாக அழிந்தது. தன் அவதார நோக்கம் முடிவடைந்ததால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் ஒரு வேடனின் அம்பால் தாக்கப்பட்டு தனது பூத உடலை நீத்து வைகுண்டம் சென்றார். கிருஷ்ணரின் மறைவுச் செய்தியை கேட்ட அர்ஜுனன் துவாரகைக்கு சென்று எஞ்சியிருந்த பெண்களையும் குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு அஸ்தினாபுரம் திரும்பினான். ஆனால் வழியில் சில கொள்ளையர்கள் அவர்களை தாக்கினர். மாபெரும் வீரனான அர்ஜுனனால் தனது காண்டீப வில்லை தூக்கக்கூட முடியவில்லை. அவன் தனது வலிமை அனைத்தையும் இழந்திருந்தான். கொள்ளையர்களிடம் தோற்று மனமுடைந்து அஸ்தினாபுரம் திரும்பிய அர்ஜுனன் காட்டில் வியாசரை சந்தித்து தன் இயலாமையை கூறி அழுதான். வியாசர் அர்ஜுனனுக்கு ஆறுதல் கூறி, அர்ஜுனா, எல்லாம் வல்ல காலத்தின் சுழற்சி இது. உங்கள் அனைவரின் வாழ்நாள் நோக்கமும் முடிவடைந்து விட்டது என்றார். கிருஷ்ணரின் துணையால் தான் இதுவரை நீங்கள் வென்றீர்கள். அவர் பிரிந்த பின் உங்கள் தெய்வீக சக்திகளும் உங்களிடமிருந்து விடைபெற்று விட்டன என்று விளக்கினார். இனி வரப்போவது கலியுகம். நீங்கள் அனைவரும் உலக வாழ்வை துறந்து இறைவனை நினைத்து இமயமலைக்கு செல்வதே மகா பிரஸ்தானம், சரியான தர்மம் என்று வியாசர் வழிகாட்டினார். வியாசரின் ஆலோசனையை ஏற்ற பாண்டவர்கள் பரீட்சித்துவை அரியணையில் அமர்த்திவிட்டு திரௌபதியுடன் இமயமலையை நோக்கி தங்கள் இறுதி பயணத்தை தொடங்கினர். பாண்டவர்களின் மறைவுக்கு பின் உலகில் கலியுகம் முழுமையாக தொடங்கியது. தர்மம் ஒரு காலில் மட்டுமே நிற்க ஆரம்பித்தது. கலியுகத்தில் மக்கள் ஆன்மீகத்தில் இருந்து விலகிச் செல்வதை கண்ட வியாசர் வேதங்களின் சாரத்தை தத்துவ ரீதியாக விளக்கி நிலைநிறுத்த எண்ணினார். இதற்காகவே அவர் பிரம்மசூத்திரங்கள் என்ற மிக உயரிய தத்துவ நூலை இயற்றினார். இது வேதாந்தத்தின் அடிப்படையாக அமைந்தது. பிரம்மசூத்திரங்கள், உபநிடதங்கள் மற்றும் பகவத்கீதை ஆகிய மூன்றும் சேர்ந்ததே பிரஸ்தான திரயம் என்று இந்து மதத்தில் போற்றப்படுகிறது. பின்னாளில் வந்த ஆதிசங்கரர், ராமானுஜர், மத்வர் போன்ற மாபெரும் ஆச்சாரியர்கள் அனைவரும் வியாசரின் பிரம்மசூத்திரத்திற்கு உரை எழுதியே தங்கள் தத்துவங்களை நிறுவினர். வியாசர் வேதங்களை மட்டும் பிரிக்கவில்லை, மாறாக பிற்காலத்தில் வரப்போகும் அனைத்து ஆன்மீக சிந்தனைகளுக்கும் ஆணிவேராக திகழ்ந்தார். கலியுகத்தின் மனிதர்களுக்கு கடுமையான தியானமோ யாகங்களோ தேவையில்லை. இறைவனின் நாமங்களை உச்சரிப்பதே நாம சங்கீர்த்தனம் முக்திக்கு எளிய வழி என்று வியாசர் எடுத்துரைத்தார். வியாசரின் இந்த போதனைகளே இன்று வரை கலியுக மக்களுக்கான ஆன்மீக வழிகாட்டியாக செயல்பட்டு வருகின்றன. தான் எடுத்த அவதாரத்தின் நோக்கம் முழுமையாக நிறைவடைந்ததை வியாசர் உணர்ந்தார். ஆனால் கலியுகத்தில் தர்மம் அழியும் போது அதை காக்க வழிகாட்டிகள் வேண்டும் என்பதால் வியாசர் உடலை நீத்து முக்தி அடைவதை தவிர்த்தார். இந்து மத புராணங்களின்படி மரணமில்லா பெருவாழ்வு பெற்ற 8 பேரை அஷ்ட சிரஞ்சீவிகள் என்று அழைப்பார்கள். அஸ்வத்தாமன், மகாபலி, வியாசர், அனுமன், விபீஷணன், கிருபாச்சாரியார், பரசுராமர், மார்க்கண்டேயர் ஆகியோரே அந்த 8 பேர் ஆவர். இவர்களில் வியாசரும் ஒருவராக இருந்து யுகங்கள் கடந்தும் உயிருடன் வாழும் சிரஞ்சீவி வரம் பெற்றார். இறைவன் விரும்பும் வரையில்
தர்மத்தை நிலைநாட்டவும் முனிவர்களுக்கு வழிகாட்டவும் வியாசர் சூட்சும உடலுடன் இன்றும் வாழ்கிறார் என்பது ஐதீகம். பனிபடர்ந்த இமயமலையில் உள்ள பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு ரகசிய குகையில் வியாசர் இன்றும் தியானத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆதிசங்கரர் காசிக்கு சென்றபோது வியாசரே ஒரு முதியவர் உருவில் வந்து அவருடன் பல நாட்கள் தத்துவ விவாதம் செய்ததாக சரித்திரம் கூறுகிறது. அந்த விவாதத்தின் முடிவில் வியாசர் தனது சுயரூபத்தை காட்டி சங்கரரின் வேதாந்த பணிக்கு ஆசி வழங்கி மறைந்தார். இதே போல மத்வாச்சாரியாரும் பத்ரிகாசிரமத்திற்கு சென்று நேரடியாக வியாசரிடம் பாடம் கற்றதாக மத்வ சம்பிரதாயம் கூறுகிறது. காலம் காலமாக வரும் பல மாபெரும் சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் வியாசர் சூட்சும வடிவில் வந்து தரிசனம் தந்துள்ளார். வியாசரின் இருப்பு என்பது ஒரு தனி மனிதனின் வாழ்வு மட்டுமல்ல, அது வேத அறிவின் நித்தியமான அடையாளமாகும். இந்து மத கலாச்சாரத்தில் ஆன்மீக சொற்பொழிவு செய்பவர்கள் அமரும் உயர்ந்த இருக்கைக்கு வியாச பீடம் என்றே பெயர். யார் ஒருவர் அந்த பீடத்தில் அமர்ந்து தர்மத்தை உரைக்கிறாரோ அவர் வேத வியாசரின் பிரதிநிதியாகவே கருதப்படுகிறார். ஆன்மீக குருக்கள் எந்த அளவுக்கு உயர்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் தங்களின் ஆதி குருவாக வியாசரையே வணங்குகின்றனர். ஆஷாட மாதத்தில் ஆனி அல்லது ஆடி வரும் பௌர்ணமி தினமே வியாசரின் அவதார தினமாகும். இந்த நன்னாளையே இந்துக்கள், பௌத்தர்கள் மற்றும் ஜைனர்கள் குரு பூர்ணிமா என்று கொண்டாடி தங்கள் குருமார்களுக்கு மரியாதை செலுத்துகின்றனர். வியாசோ நாராயணோ ஹரிஹி, வியாசரே சாட்சாத் நாராயணன் என்ற சமஸ்கிருத வாக்கியம் வியாசரின் தெய்வீகத்தன்மையை உணர்த்துகிறது. வியாசர் ஒரு முனிவராக மட்டுமல்லாமல் ஒரு படைப்பாளியாக, வழிகாட்டியாக மற்றும் தாயின் சொல்படி நடக்கும் ஒரு உத்தம மகனாகவும் திகழ்ந்தார். திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரர் மூலம் ஒரு மாபெரும் வம்சத்தையே அவர் உலகிற்கு அளித்தார். அந்த வம்சத்திற்குள் நடந்த அறப்போராட்டத்தை ஒரு இதிகாசமாக, மகாபாரதமாக மாற்றி உலகிற்கு நீதி சாஸ்திரத்தை வழங்கினார். வேதங்களை வியாசர் பிரிக்காமல் இருந்திருந்தால் இன்று அந்த புனிதமான மந்திரங்கள் முற்றிலுமாக கால வெள்ளத்தில் அழிந்து போயிருக்கும். வியாசர் ஒரு சிறந்த குடும்பஸ்தராகவும் இருந்தார். அதே சமயம் பற்றற்ற ஞானியாகவும் திகழ்ந்தார். அவர் மன்னர்களுக்கு ஆலோசனைகள் வழங்கும் ராஜகுருவாகவும் செயல்பட்டார். காட்டில் வாழும் எளிய முனிவராகவும் இருந்தார். துன்பத்தில் தவித்த பாண்டவர்களுக்கு உற்ற துணையாக நின்றார். அதே சமயம் தவறு செய்த கௌரவர்களையும் நெறிப்படுத்த முயற்சித்தார். அவர் எந்த ஒரு தரப்பிற்கும் முழுமையான சார்புடையவராக இல்லாமல் எப்பொழுதுமே தர்மத்தின் பக்கம் மட்டுமே நின்றார். உலக ஆசைகளை துறந்த சுக பிரம்ம ரிஷியை உருவாக்கி உலகிற்கு ஒரு மகா ஞானியை பரிசளித்த ஒரு சிறந்த தந்தையாகவும் வியாசர் இருந்தார். விக்னங்களை களையும் விநாயக பெருமானையே தன் காவியத்தை எழுதச் சம்மதிக்க வைத்த பெருமை வியாசரின் ஞானத்திற்கு மட்டுமே உரியது. அவர் எழுதிய 18 புராணங்களும் இன்றும் இந்தியாவின் ஒவ்வொரு கிராமத்திலும் கதை வடிவில் சொல்லப்பட்டு வருகின்றன. இந்திய பண்பாடு, நாகரிகம், கலை, மருத்துவம், தத்துவம் என அனைத்திற்கும் வியாசரின் எழுத்துக்களே ஊற்றுக்கண்ணாக அமைந்துள்ளன. வியாசரின் பார்வை படாத எந்த ஒரு துறையும் பண்டைய இந்தியாவில் இல்லை என்றே கூறலாம். இதனாலேயே வியாச உச்சிஷ்டம், ஜகத் சர்வம், இந்த உலகில் உள்ள அனைத்தும் வியாசரால் சொல்லப்பட்டு எச்சில் படுத்தப்பட்டதே, புதிதாக எதுவும் இல்லை என்ற பழமொழி உருவானது. வியாசர் ஒரு குறிப்பிட்ட காலத்தைச் சேர்ந்தவர் அல்ல. அவர் ஒரு யுகச் சந்தியில் துவாபர யுகத்திற்கும் கலியுகத்திற்கும் இடையில் நின்று காலத்தை வென்றவர். தாய் சத்தியவதியின் படகோட்டியாக தொடங்கிய அவரது வம்சம் உலகையே ஆளும் அரச வம்சமாக வளர்ந்ததும் அவரது அருளால்தான். மகாபாரத போரில் கோடிக்கணக்கான உயிர்கள் அழிந்தாலும் இறுதியில் தர்மம் வென்றதற்கு காரணம் வியாசரின் பின்னணி வழிகாட்டுதலே. கலியுக மனிதர்களின் குறுகிய ஆயுள் மற்றும் அறிவாற்றலை கருத்தில் கொண்டே அனைத்து சாஸ்திரங்களையும் எளிமைப்படுத்தி அவர் வழங்கினார். பத்ரிகாசிரமத்தின் குளிர்ச்சியான பனிமலைகளில் மனிதர்களின் கண்கள் காண முடியாத ஒரு உயர் நிலையில் அவர் இன்றும் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார். பிரபஞ்சம் இருக்கும் வரை வேதங்கள் இருக்கும், வேதங்கள் இருக்கும் வரை வேத வியாசரின் பேரும் நிலைத்திருக்கும். கங்கையை விட புனிதமானவர், சூரியனை விட பிரகாசமானவர், இமயத்தை விட உயர்ந்தவர் என்று வியாசரை புராணங்கள் போற்றுகின்றன. அறிவு கூர்மை, தவ வலிமை, தொலைநோக்கு பார்வை மற்றும் அளவற்ற கருணை ஆகியவற்றின் மொத்த உருவமே வேதவியாசர். யார் ஒருவர் வியாசரின் வரலாற்றை படிக்கிறார்களோ அல்லது கேட்கிறார்களோ அவர்களுக்கு அனைத்து பாவங்களும் நீங்கி ஞானம் பிறக்கும் என்பது நம்பிக்கை. உலகிற்கு ஒளியூட்டும் சூரியனுக்கு எப்படி ஒரு வரலாறு சொல்ல முடியாதோ அதுபோலவே ஞான சூரியனான வியாசரின் வரலாற்றையும் முழுமையாக சொல்லி முடித்துவிட முடியாது. மீனவ பெண்ணான சத்தியவதிக்கும் பராசர முனிவருக்கும் மகனாகத் தோன்றி பரமாத்மாவின் அம்சமாக உலகை உய்வித்தவர் கிருஷ்ண துவைபாயன வியாசர். இருள் சூழ்ந்த இந்த உலகில் அக்னியை போன்ற தனது ஞானத்தால்
மனித குலத்திற்கு வெளிச்சத்தை காட்டியவர் அவரே. அவர் உரைத்த தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கே வெற்றி இருக்கும், யதோ தர்மஸ்ததோ ஜெய என்ற மகாபாரத வாசகமே இந்தியாவின் தேசிய அறமாக இன்றும் ஒளிர்கிறது. ஒரு சாதாரண முனிவராக தொடங்கி வேதங்களை பகுத்து இத்திகாசங்களை படைத்து குரு வம்சத்தை காத்து முடிவில் இறைவனின் அவதாரமாகவே வணங்கப்படும் நிலையை அவர் அடைந்தார். வியாசரின் சரிதம் என்பது மனித வாழ்க்கையின் நிலையாமையை உணர்த்தி முக்திக்கான வழியை காட்டும் ஒரு மாபெரும் ஆன்மீக பயணமாகும். அவரை போற்றும் வகையில் இந்தியாவின் பல பகுதிகளிலும் குறிப்பாக நைமிசாரண்யத்திலும் வியாசருக்கு ஆலயங்கள் அமைந்துள்ளன. தனது தாய், தன் சீடர்கள், தன் வம்சத்தினர் மற்றும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் நலனுக்காகவே அவர் தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்தார். காலங்கள் மாறலாம், யுகங்கள் அழியலாம், ஆனால் வியாசர் விட்டு சென்ற வேத ஒளியும் தர்ம நெறிகளும் ஒருபோதும் உலகை விட்டு நீங்காது. வியாசரின் பாத கமலங்களை தியானிப்பதன் மூலம் ஒரு மனிதன் தன் வாழ்வில் அஞ்ஞான இருளை போக்கி மெய்ஞானத்தை அடைய முடியும். இவ்வாறாக அவதாரம் முதல் இதிகாச படைப்பு வரை, முக்தி முதல் சிரஞ்சீவி நிலை வரை நீண்ட மாமுனிவர் வேதவியாசரின் முழுமையான காவிய வரலாறு இங்கே இனிதே நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.